ஓம் ஸ்ரீ கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. என் குருநாதரே சரணமையப்பா. கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களால் பெரிய குருசாமி என்று அன்புடனும் மரியாதையுடனும் அழைக்கப்படும் திருவாளர் வி ராமச்சந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலில் ஆன்மீக அன்பர்கள் பலர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி வீற்றிருந்து அருள்பாலிக்கும் கேரள மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ சபரிமலை யாத்திரைக்கு உரிய விரதமேற்று இருமுடி ஏந்தி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்து வந்தார்கள். பின்னர் கடந்த 43 ஆண்டுகளாக எங்க குருசாமி, தங்க குருசாமி என்று அன்புணரும் மரியாதையுடனும் அழைக்கப்படும் திரு ஆர் சேகரன் அவர்களின் வழி காட்டுதலில் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் ஆன்மீக அன்பர்கள் பலர் துளசிமணி மாலை அணிந்து விரத நாட்களில் காலையிலும் மாலையிலும் தவறாமல் நீராடி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 108 சரண கோஷங்களை கூறி ஸ்ரீ ஐயப்பனை வழிபட்டு வருகிறார்கள். இந்த ஆன்மீக அன்பர்களால் பெயரிடப்பட்டதுதான் சத்யஜோதி சாஸ்தா சபா எனப்படுவதாகும். மேலும் இந்த சத்யஜோதி சாஸ்தா சபா ஐயப்ப பக்தர்களால் ஸ்ரீ சபரிமலை செல்லும் காலத்தில் சபா பக்தர்களின் இல்லங்களில் அவ்வப்போது நடைபெறும் ஐயப்ப பஜனைகளிலும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சரண கோஷங்களையும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் மீதான திருப்பாடல்களை பாடியும் அவனருள் பெற்று வருகிறார்கள். உரிய விரதம் மேற்கொண்ட நாட்களுக்கு பின்னர் இறை அருளோடு சபரிமலை சன்னிதானம் நடை திறந்தெழுக்கும் காலத்தில் உரிய பூஜைகள் செய்து குருசாமி அவர்களின் திருக்கைகளினால் இருமுடி ஏந்தி ஸ்ரீ ஐயப்பனை நினைந்து ஸ்ரீ எரிமேலி எனப்படும் பகுதியில் இருந்து பெரிய பாதை வழியாக ஸ்ரீ ஐயப்பனின் திருநாமங்களை துதித்து கொண்டு ஸ்ரீ சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்து அவனருள் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள். காலங்கள் பல கடக்க இச்சபா ஆன்மீக அன்பர்கள் பலர் சிறு வயதில் இருந்து இச்சபா மூலம் ஸ்ரீ சபரிமலை சென்று வந்து கொண்டிருந்ததால் அவர்கள் ஸ்ரீ ஐயப்பன் அருளோடும் பெரியோர்களின் ஆசிகளோடும் நன்கு படித்து பட்டம் பெற்று பலர் வாழ்வில் முன்னேறி பாரத தேசத்திலும் இன்ன பிற வெளிநாடுகளிலும் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரு ஆர் குருசாமி அவர்களை குருசாமியாக ஏற்ற பலர் அவரின் வழிகாட்டுதலில் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் தற்போதும் தொடர்ந்து ஸ்ரீ சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு அவர்கள் தம் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் பலர் புதியதாக திரு ஆர் சேகரன் அவர்களை குருசாமியாக ஏற்று கடந்த காலங்களில் பெரிய பாதை எனப்படும் எரிமேலி வழியாகவும் தற்போது கடந்த சில ஆண்டுகளாக சிறிய பாதை எனப்படும் பம்பாவில் இருந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமி வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ சபரிமலை சன்னிதானம் மாத பூஜைக்காக நடை திறக்கப்படும் காலத்தில் ஸ்ரீ சபரிமலை சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி நடைபெறும் தமிழ் பராபவ வருடம் ஆனி மாதம் சிறிய பாதை என அழைக்கப்படும் பம்பா சென்று அங்கிருந்து ஸ்ரீ சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்து அருள் பெற வேண்டி சத்யஜோதி சாஸ்தா சபா ஐயப்ப பக்தர்கள் உரிய விரதத்தினை இன்று 30/4/2026 அன்று தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சத்யஜோதி சாஸ்தா சபாவின் ஐயப்ப பக்தர்களுக்காகவும் இதே காலகட்டத்தில் விரதமேற்று பல்வேறு பகுதியில் இருந்து இனம் மொழி பாகுபாடின்றி ஸ்ரீ சபரிமலை செல்ல இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்காகவும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை தினந்தோறும் மனதில் இருத்தி கொண்டு விரத காலத்தில் நெறி தவறாது ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் அருளோடும் பக்தி நிலைப்பாட்டிலும் இருந்து அவனின் அருளால் அவர்கள் தம் வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ்ந்திருக்க தினமும் அவன் அருள் கூறும் ஒரு திருப்பாடலை இச்சபா ஐயப்ப பக்தர்கள் பாடிய பாடல்களை வழங்கிடலாம் என்று உத்தேசித்து இப்பதிவினை இன்று 30/4/2026 முதல் இவ்வாண்டு உரிய விரத காலத்திற்கு பின் ஸ்ரீ சபரிமலை செல்ல இருமுடி ஏந்தும் 15/6/2026 அன்று வரை வழங்கிட எண்ணி இந்த வீடியோ பதிவினை பதிவேற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. என் குருநாதரே
சரணமையப்பா. கன்னிமார்களை காத்து ரட்சிக்கணும் பொண்ணு பகவானே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டா மாமலரா நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்கு உண்டாம் பேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு செய்யும் தொழிலும் தொழிலேகான் சீர் பெற்றிட நீ அருள் செய்வாய். வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே ஐயா நான் முக பிரம்மா யானை முகனே வானிதனை கையால் அணைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே செய்யும் தொழிலும் தொழிலேகான் சீர் பெற்றிட நீ அருள் செய்வாய். வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே ஐயா நான் முக பிரம்மா யானை முகனே வானிதனை கையால் அணைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே கும்பர்தரு தருமணி கசிவாகி கும்பர்தரு தருவணி கசிவாகி உன்பதரு தெருவேணி கசிவாகி உன் கடலித்தேன முத துணர்வூரி உன்பதரு தருவணி கசிவாகி உன் கடலித்தேன முத துணர்வூரி இன்பரசத்தேன் பருகி பலகாலும் இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர்க்காதரவு தருள்வாயே எந்த நுயிர்க்காதரவு தருள்வாயே தம்பிதனுக்காக வன
தனைவோனே தம்பிதனுக்காக வன தனைவோனே தம்பிதனுக்காக வன தனைவோனே தந்தை பலத்தால் அருள் கை கனியோனே தம்பிதனுக்காக வன தனைவோனே தந்தை பலத்தால் அருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே எந்த நுயிர்க்காதரவு அருள்வாயே சுவாமியே சரணமையப்பா. உலகமெல்லாம் உன்னருளே ஓங்கியே தழைக்க வேண்டும். உத்தமனே சத்தியனே உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. யானை முகன் ஆறுமுகனின் அருமைமிகு சோதரனே, உன்னை அண்டியவர் பிணிகள் தீர உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. கருணீல கண்ணனாகி உருமாறி வந்து எங்கள் மனையிருள் நீக்கிச் சென்றாய். மணிகண்டா சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. பிரம்மனும் போற்றுகின்ற பரபிரம்மம் ஆனவனே, எங்கள் பிழை பொறுத்தருள்வாய் என்று உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. வேதமெல்லாம் போற்றுகின்ற வேதமில்லா நாயகனே, எங்கள் பாவமெல்லாம் தீர்ப்பாய் என்று உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. மூன்று சக்தி ஒன்றாய் சேர்ந்த மாளிகை புறத்தம்மனின் மனம் நிறைந்த மணிகண்டா, உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. உன்னிழலில் வாழுகின்ற உலகிலுள்ள ஜீவனெல்லாம் உயர்வான நிலையை பெறவே உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. ஹரியின் அம்சமான சொரிமுத்தையனாகி அகிலத்தை காத்தருளும் ஐயப்பா சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. சத்தியமும் தர்மமும் சாந்தமும் ஒன்றாய் சேர்ந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா, உந்தன் பொற்பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. தேவரெல்லாம் போற்றுகின்ற தேவாதி தேவன் நீயே, ஸ்ரீ பூதநாதா உந்தன் பொற்பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. பரசுராம க்ஷேத்திரத்தில் வந்தமர்ந்த பரம்பொருளே, இந்த பாரெல்லாம் செழித்திடவே பணிவோடு வேண்டுகிறோம். சுவாமியே சரணமையப்பா. ஆலகால விஷமுண்ட ஐயனாம் ஈசன் பெற்ற
ஐயப்பா தேவா நாங்கள் உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. மெய்யெல்லாம் உருகி நாங்கள் நெய்யினை சுமந்து வந்தோம். ஐயனே கருணை கொண்டு ஆட்கொள்ள வேண்டுகிறோம். சுவாமியே சரணமையப்பா. 18ஆம் படிமேல் அமர்ந்த பரமனின் மைந்தா உன்னை கதியென்று சரணடைந்தோம். காத்திடுவாய் சபரிகிரிநாதா. சுவாமியே சரணமையப்பா. ஜோதியின் வடிவமான சுத்த பிரம்மச்சாரி உந்தன் பாதாதிகேசம் தன்னில் பணிவோடு வேண்டுகிறோம். சுவாமியே சரணமையப்பா. முப்பிறவி இப்பிறவி இனி எப்பிறவி எடுத்தாலும் உன்னினவே வேண்டும் என்ற உன் பாதம் சரணடைந்தோம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா.